டிஎன்பிசியில் இந்த குரூப் 1 எக்ஸாம் இந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்கு வந்த எந்த நபராக இருந்தாலுமே முதல்ல ஆசைப்படக்கூடிய பதவி என்னவா இருக்குன்னா கலெக்டர். நான் எப்படியாச்சும் அந்த சீட்டில் உட்காந்துடணும் அப்படின்றது எல்லாரோட கனவாக இருக்கும். ஆனால் அந்த கனவு காலப்போக்கில் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி குரூப் 4 பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நின்றுடும். குரூப் 4 பாஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி என்ன ஸ்டார்ட் ஆகுனா நம்ம எப்படியா இருந்தாலும் அந்த கனவை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னேற்ற பாதைக்காக போகும். 2026 டிஎன்பிசியோட நம்ம ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதம் பார்த்தோன்னா வெளியிட போகிறாங்க. அந்த வெளியிட போகிற டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷனில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு எப்போ நடக்கிற மாதிரி இருக்குன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை மாதம் நடக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல தரப்பு தட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி வர மாதிரி இருக்குன்னா ஒரு 90க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் பார்த்தோன்னா வர மாதிரி இருக்கு. இந்த தேர்வுக்கு நம்ம போட்டி பெறணும். ஏன்னா இந்த தேர்வுக்கு எப்படி குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க. 2 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டாலுமே 2 லட்சம் பேரும் இந்த பதவிக்கு பார்த்தோன்னா தயாரான்னு பார்த்தோன்னா வந்து கிடையாது. எவ்வளோ பேர் தான் தயாராக இருப்பாங்கன்னா ஒரு 50,000 போட்டியாளர்கள் மட்டுமே இந்த எக்ஸாமுக்கு முழு முயற்சியாக படிப்பாங்க. இந்த முழு முயற்சியாக படித்தாலுமே இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்னு சொல்லிட்டுன்ற ஒரு எக்ஸாமில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா எடுக்குவாங்கன்னா ஒரு 1800 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு எடுக்க போகிறாங்க. அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமில் 1800 பேரில் நம்ம ஒரு ஆளாக போகணும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகக்கூடிய அதில் எழுதி 90 பேருக்குள்ளே உள்ளே போகணும். அப்போ தமிழ்நாட்டிலே தலை சிறந்த மாணவர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் குரூப் 1 எக்ஸாமை பார்த்தோன்னா கிளியர் பண்ண முடியும். அதுக்கு எப்படி படிக்கும்போது இப்போ குரூப் 4 எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணுற நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிளியர் பண்ணிட்டு அடுத்து பார்த்தோன்னா வந்து குரூப் 1 பார்த்தோன்னா வந்து படிச்சுட்டு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டு அடுத்து பார்த்தோன்னா அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிப்பாங்க. அந்த மெயின்ஸ் எக்ஸாமோட டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 6 மாதம் இல்லை 4 மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா மெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணுறாங்க. அவங்க குறைந்தபட்சம் ஒரு அட்டம் 2 அட்டம் கொடுத்துருப்பாங்க. ஒரு அட்டம் 2 அட்டம் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்குதுன்னா ஒரு 50 மெயின்ஸ் தேர்வுகளுக்காக பார்த்தோன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வெற்றியாளர் கிடைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா அவங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும். ஏன்னா நம்ம இந்த குரூப் 1 எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த குரூப் 1 எக்ஸாமில் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்படின்னு தெரியாமலே பல பேர் இந்த ஃபீல்டு அவுட் ஆன நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இதுவே போதும் இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 50 தேர்வுகளும் முடிக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தோன்னா நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் தேவைன்னா அதுக்கு ஒரு கிளியர் கட்டான டெஸ்ட் பேட்ச். என்ன டெஸ்ட் பேட்ச் எப்படின்னா அது டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற அந்த பேக்கேஜ் பார்த்தோன்னா வந்து அந்த செக்மெண்ட் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு காட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பார்த்தோன்னா வந்து காட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா மே மாதம் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பார்த்தோன்னா நமக்கு வந்து தேர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஜூலை மாதம் தேர்வு இருக்குது ரைட். இப்போ இந்த ஒரு ஜூலை மாதம் தேர்வு வரப்போகுதுன்னா இந்த குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த பேட்டர்னில் எக்ஸாம் இருக்கு போதுன்னா ஜிஎஸ் ஒரு 175 கொஷின், மேக்ஸ் 25 கொஷின். அப்போ இந்த கொஷினுக்கு தான் நம்ம போட்டியிட போகிறோம். இப்போ எவ்வளோ கட் ஆஃப் வரும் எல்லா தேர்வுக்கும் பார்த்தோன்னா ஒரு 150க்கு மேலே தான் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ப்ரிடிக்ட் பண்ண போகுது. அப்போ ஒரு தேர்வு நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டுனா அந்த தேர்வோட ப்ளூ பிரிண்ட் நமக்கு தேவை. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ப்ளூ பிரிண்ட்டுக்கு நம்ம என்ன வெளியில் நிறைய இடத்துல தேடி இருந்தோம். ஆனால் இப்போலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்தந்த பகுதியிலிருந்து நாங்கள் கேள்வி கேட்போம், இவ்வளோ கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க எந்தெந்தலேருந்து எந்தெந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னும் போது பொது அறிவில் பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள் கேட்குறாங்க. அதே போல் புவியிலிருந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. இந்திய தேசிய வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி மற்றும் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து 25 கேள்விகள் கேட்குறாங்க. பாலிட்டி அப்படின்ற இந்தியன் பாலிட்டியிலிருந்து மட்டும் 40 கேள்வி கேட்குறாங்க. பொருளாதாரம் ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பகுதியிலிருந்து 50 கேள்வி கேட்குறாங்க. அதன் பிறகு பார்த்தோன்னா வந்து தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்ற தலைப்பிலிருந்து ஒரு 40 கேள்விகள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் 15 + 10 அப்படி சொல்லிட்டு ஒரு 25 கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்விகளுக்கு தான் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா 150 கேள்விக்கு மேலே பார்த்தோன்னா வந்து மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தேர்வில் நான் 150 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு திட்டங்கள் தேவை. அது திட்டம்னா என்ன சார், இதான் சார் பிளான் சொல்லிட்டீங்க, இதில் என்ன சார் புதுசாக திட்டம் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் தெளிவாக பாருங்கள். 150க்கு மேலே எடுக்கணும். ஒரு 150க்கு நம்ம மேலே எடுக்கணும்னா இங்கே நீங்கள் பாருங்கள் பாலிட்டியில் பொறுத்த வரைக்கும் 40 கொஷின் இருக்குது. அதே போல் பாலிட்டி 40, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் 50 கேள்வி இருக்குது. அதன் பிறகு தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் 40 கேள்விகள் இருக்குது. அதன் பிறகு கணிதத்தில் ஒரு 25 கேள்வி இருக்குது. அப்போ இந்த தலைப்புகள் மட்டும் நம்ம படித்தோம்னா
155 கேள்விகளை நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தோன்னா வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். 155 கேள்வி ப்ளஸ் இது தவிர்த்து ஐஎன்எம் நம்ம ஒரு தலைப்புறம் படிப்போம். இந்த ஐஎன்எம் ஏன் நம்ம படிக்கிறோன்னா இந்த ஐஎன்எம் தான் நம்மளுக்கு யூனிட் 6ல் பெரும்பாலான பகுதிகளை பார்த்தோன்னா வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஐஎன்எம்மும் படிப்போம். சார் அப்போ மற்ற தலைப்புகள்லாம் படிக்க தேவையில்லையா அப்படின்னா நம்ம படிக்கணும். இதில் ஒவ்வொரு தலைப்புகளிலும் முக்கியமான பகுதிகள் இந்த பகுதியிலேருந்து கேள்வி கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதிகளாக இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் பார்த்தோன்னா வந்து கொஷின்ஸ் இருக்கும். அப்போ அந்த கொஷின்ஸ் ஏரியாவை மட்டும் என்ன பண்ணால் இந்த 3 பகுதிகளுக்கு பார்த்தோன்னா வந்து படிச்சுக்கணும். மீதி இருக்கிற பார்ட்டை முழுமையாக A to Z நீ எப்படி கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்லையும் படிச்சுக்கணும், ஜென்ரல் தகவலாக இருக்கிறதையும் படிச்சுக்கணும். அப்போ இதுக்கு படிக்கணும்னா ஏறத்தாழ நம்மளுக்கு எவ்வளோ நாட்கள் தேவைப்படும்னா குறைந்தபட்சம் 4 to 5 மாதம் தேவைப்படும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கும்போது. சரி, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இது வந்து ப்ரிலிமினரி கம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் அப்படி சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ நாங்கள் சார் ப்ரிலிமினரிக்கு மட்டும் 5 மாதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ரிலிமினரி படிக்கும் போதே மெயின்ஸ் படிக்கலாம். என்ன சார் விளையாடுறீங்களா அப்படின்னா மெயின்ஸ் படிக்கலாம். மெயின்ஸுக்கு என்னென்னா மெயின்ஸோட கண்டென்ட்டில் நம்ம எழுதக்கூடிய பேப்பரில் மெயின்ஸில் பார்த்தோன்னா பெரும்பான்மையான பகுதிகள் எப்படி இருக்குன்னா ப்ரிலிமினரி கண்டென்ட் தான் இருக்கும். அப்போ அந்த ப்ரிலிமினரி கண்டென்ட் நம்ம என்ன பண்ணும்போதுனா 2 வாரத்துக்கு 2 நாட்கள் அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா இந்த கார்டு பேட்ச் இது பிசிஎம் பேட்ச்னு சொல்லிட்டாங்க. இதோட கேள்வித்தாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது இதோட கேள்வித்தாட்கள் பைலிங்குவல், அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுத்தில் தான் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் பார்த்தோன்னா வந்து கேள்வித்தாளுடைய போகும். எந்த புதிய பாடத்திட்டம் அப்படின்னும் போது இப்போ டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக கேள்விகள் கேட்குறாங்க. புதுசாக கேள்வி கேட்கல, அவங்க ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இருந்து பார்த்தோன்னா வந்து மெத்தட் மாற்றி இதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்குன்னு இருந்துச்சு, குரூப் 1 எப்பவுமே ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க. இன்னும் அப்போ இது வரும் காலங்களில் எப்படி இருக்க போகுதுன்னா இன்னும் ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் இருக்க போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கேள்வித்தாள் வடிவமைக்கப்படுது. சரி, அதுக்கப்புறம் டெஸ்ட் எப்படி சார் இருக்க போகுது உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அது ஏற்கனவே சொன்ன பிசிஎம் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். வாரம் ஒரு தேர்வு பிரிமினரி நோக்கிலும் வாரம் ஒரு தேர்வு மெயின்ஸ் நோக்கிலும் இருக்கும். எந்தெந்த நாட்கள் அப்படின்னும் போது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரிம்ஸ் அதாவது முதல்நிலை தேர்வு நோக்கிலும் புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து மெயின்ஸ் நோக்கிலையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் 30 டெஸ்ட் பிளான் பண்ணிப்போம். இந்த ப்ரிலிமினரி செட்டப்பில் 30 டெஸ்ட் இருக்கும். அதே போல் மெயின்ஸ் டெஸ்ட்டில் ஒரு 30 டெஸ்ட் இருக்கும். இது எங்கெல்லாம் இந்த நீ ஏற்கனவே சொன்னால் 50 கொஸ்டின் முடிக்கிற மாதிரின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே என்ன 30 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் இங்கே எழுதிருக்கோம். அப்போ மெயின்ஸ் போகும்போது எப்படி ஒரு 30 டெஸ்ட் நம்ம எழுதுவோம், 60 டெஸ்ட் எழுதும்போது ஒரு தலைச்சிறந்த மாணவராக இருக்கும். முதல்ல ப்ரிலிமினரி பாஸ் பண்ணணும். அந்த ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6 முழு மாதிரி தேர்வுகளை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த பாடத்திட்டத்தில் என்னன்னா முதல்நிலை தேர்வு நம்ம படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம் மெயின்ஸ் தேர்வில் 50% பாடத்திட்டத்தை ஏற்கனவே முடிச்சிடுறோம். அப்போ 50% பாடத்திட்டம் முடிந்து பேசிக் கொஸ்டின்ஸ் மொத்தமாக எங்கே முடிச்சிடுறோம் இந்த ப்ரிலிமினரி செட்டப் படிக்கும் போதே முடிச்சிடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ரேபிட் ரிவிஷன் கிளாஸ் தான் இருக்கும்போது நம்ம ரிவிஷன் வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து கிளாஸ் நடத்தி கொடுத்து தான் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சே போகிற மாதிரி இருக்கும்போது இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்துக்கு கரண்ட் அதாவது ஸ்பெஷல் ஃபோக்கஸாக எது கொடுக்க போகிறோன்னா ப்ரிலிமினரி அப்படின்னும் போது ப்ரிலிமினரி எடுக்கும்போது ஆப்டிடியூட் நமக்கு வந்து கணிதத்தில் 25க்கு 25 எடுக்க வைக்கணும். குறைந்தபட்சம் 1 அல்லது 2 தான் போகணுமே தவிர மற்ற கேள்விகள் பார்த்தோன்னா தவறி ஆகாத பகுதிக்கு எடுக்க போகிறோம். மெயின்ஸ் ஆங்கிளில் பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா இன்றைக்கி வரும் கேள்விகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பகுதி இருக்குது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பகுதியில் பெரும்பான்மையான கேள்விகள் எப்படி இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய கேள்விகள் நம்ம எப்படி எடுக்கணும்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அது தனியாக ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதன் பிறகு பார்த்தோன்னா வந்து டெஸ்ட் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த டெஸ்ட் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமாக இருக்கும். எப்படி 3 விதமாக இருக்குது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பாலிட்டி ஐஎன்எம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் ஆங்கிளில் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால மெயின்ஸ் தலைப்புகளை கூட வச்சு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நவம்பர் 16 இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நவம்பர் 16 டெஸ்ட் எழுதும்போது இந்த தலைப்புக்கு உண்டான செக்மெண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழுதும்போது அதன் பிறகு வரக்கூடிய புதன்கிழமையில் என்ன பண்ணுவீங்கன்னா இதே தலைப்புகள் இப்போ வச்சிருக்க இந்த தலைப்புகள்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா மெயின்ஸ் தேர்வு வந்து பார்த்தோன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ புரியுதுங்களா? இப்போ ப்ரிலிமினரி எழுத போகிறோம், மெயின்ஸும் எழுத போகிறோம். அதன் கூடவே என்ன பண்ண போகிறோம்னா இந்திய ஆட்சியல் இப்போ 2வது டெஸ்ட் எழுத போகிறோம். 2வது டெஸ்ட் எழுதும்போது கூட என்ன பண்ண போகிறோம் மேக்ஸ் இந்த ப்ரிலிமினரி செட் பவரில் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ 150 கேள்விகள் பார்த்தோன்னா வரும். அப்போ முதல் தேர்வில் 100 ப்ளஸ் இதுக்கு 150 அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 6 தேர்வுக்கும் ஒரு முறை என்ன பண்ணுவோம்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஒவ்வொரு 6 தேர்வுக்கும் 5 தேர்வு நடந்த மொத்த விஷயத்தையும் திருப்புதல் தேர்வாக கொடுப்போம். இந்த திருப்புதல் தேர்வில் 200 கேள்விகள் வரும். இதே போல் தான் 6 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவோம்னா ரிவிஷன் டெஸ்ட்டு மெயின்ஸுக்கு வைப்போம். அப்போ இதே மாதிரி செக்மெண்ட் தான் பார்த்தோன்னா வந்து தொடர்ச்சியாக பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மொத்தம் எத்தனை தேர்வுகள் நடக்க போகுதுன்னா 30 தேர்வுகளாக பார்த்தோன்னா வந்து நடக்க போகுது. மொத்தம்
30 தேர்வுகள். இந்த 30 தேர்வுகளில் இந்த 30 தேர்வு முடியும் போது நமக்கு எக்ஸாம் வந்துருமா அப்படின்னோம்னா எக்ஸாம் வரும். எக்ஸாம் வரத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன, ஆனால் முன்ன வந்துருச்சுன்னா ஆல்ட்ரேட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பின்னாடி தான் வரப்போகுது எக்ஸாம்னா அது 10 வாரங்கள் கேப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு 10 முழு மாதிரி தேர்வுகள் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா எக்ஸாமுக்கு தயாராகிட்டோம். திருப்பி நான் உங்களை டவுன் பண்ணி விட்டோம்னா உங்களால் பார்த்தோன்னா திருப்பி பிக்கப் பண்ண முடியாது. உங்களை டச்சிலே வச்சிருந்து ஃபுல் டெஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் பார்த்தோன்னா உங்களை எழுத வைப்போம். அப்படி நீங்கள் எழுதும்போது ப்ரிலிமினரி செட்டப்பில் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னா வந்து கிளியர் பண்ணிடலாம். அந்த டெஸ்ட் பேட்ச், இந்த டெஸ்ட் பேட்சில் நான் சேரணும் சார், இது வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே முழுக்க சொன்னது தான். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோன்னா வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் ஆக தான் இருக்கும் போது உங்களுக்கு கிளாஸ் முழுசாக நடத்தி கொடுத்துட்டு தான் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து இந்த பேட்ச் கொண்டு போகிறாங்க. இந்த பேட்சை முழுக்க ஆஃப்லைன் அப்படின்னும் போது வந்து 4000 rupees வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் கூட நீங்கள் அந்த மெயின்ஸ் புக்லெட்டுக்காக தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு 3000 rupees ஃபீஸாக வரும். இந்த ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பேக்கு 9626363567 அப்படின்ற நம்பருக்கு பார்த்தா நீங்கள் ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கேனர் மூலிமா நீங்கள் செலுத்திடலாம். பணம் செலுத்திட்டு நீங்கள் இந்த உங்களோட தகவல்கள் மொத்தமே வந்து 9363866200 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட தகவல்கள் பார்த்தோன்னா வந்து அனுப்பிச்சிற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு தனியாக ஒரு மென்டார்லாம் இருப்பாங்க. உங்கள் மென்டார்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே இதனால் வரைக்கும் நம்ம தோற்றதுக்கான காரணம் என்னன்னா நம்மளோட இலக்குகள் என்ன சொல்லிட்டு வச்சதில்லை. அந்த இலக்குகள் நம்ம தெளிவாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த நோக்கம், ஏன்னா நம்ம இன்னி வரைக்கும் நம்ம எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். முழுசாக நம்ம எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் முழுசாக படித்தோம்னா படிக்க கிடையாது. ஒரு நாள் முழுசாக 8 மணி நேரம் படிப்போம், மற்ற நாள் 2-3 நாள் என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக விடுவோம். இந்த கேர்லெஸ்ஸுக்கு ஏன் காரணம்னா நம்மளை வந்து வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆசிரியர் இல்லை, உங்களுக்கு பார்த்தோன்னா மென்டார் இல்லை. அந்த மென்டாராக பார்த்தோன்னா இந்த ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு தெளிவாக இருக்கும். டெய்லி டு டே என்ன படிக்கணும், என்ன செக்மெண்ட் பண்ணணும், உங்களை வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தோன்னா ஜூம் மீட் வச்சு உங்களை ஃபாலோ அப்லேயே பார்த்தோன்னா வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னீங்கன்னா 9361150998 அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தோன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மேலும் தகவல்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.